பிரபு சாருக்கு என்னன்னா, அவர் மொத 1, 2, 3 ஸ்டெப் போட்டு வச்சதே, அண்ணே அண்ணே ஆ, சிப்பா அதுல பனியன் போட்டிருப்பேன் நானு. கோழி சின்ன கூவுது பையன். படத்துலல அப்பதான் நம்ம தாரா மாஸ்டர் நான் மொத மூவ்மெண்ட் சொல்லிக் குடுக்குறேன். என்ன வாத்தியாருன்னு அப்ப இருந்து கூப்பிட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் வாத்தியாருன்னு தான் கூப்பிடுவாரு. அதனால அவ்ளோ வருஷம் அவருடைய டிராவலிங். அவரு நடிக்கிற படங்கள் எல்லா படங்களுக்கும் மறைமுகமாவும், நேராவும் ரொம்ப தங்கமான ஒரு ரொம்ப ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடியவர். என்ன நிறைய படம் பண்ணிருக்கீங்களே, உத்தமராசா, இடைவெளிச்சல், எல்லா ஏகப்பட்ட படம் படங்கள். நிறைய படம், இப்போ maximum. நீங்க பாத்தீங்கன்னா கலியுகம் எந்த படம் எடுத்தாலும் பாஞ்சாலங்குறிச்சி கூட சொன்னீங்க. அவரு பிரபு சார் வந்து என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. கன்ஃபார்மா தெரியும். அந்த அவ்வளோ என் மேல பிரியம். பிரபு சார் என்றவர் காமெடி பண்ணுவாரு, ஃபைட் பண்ணுவாரு, நடிக்கிறாரு, எல்லாமே நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர். அப்படி இருக்கும்போ அந்த விஷயத்துல அவரு என்ன ஸ்டைல் நான் ஹெவியா தான் பண்ணி காமிப்பேன். அப்ப ரிஹர்சல் பார்த்துட்டு ஏன்னா நானே கம்போஸ் பண்ணணும், ஆர்டிஸ்ட் சொல்லி தரணும், டான்சர்ஸ் சொல்லி தரணும், கேமரா ஷாட் வைக்கணும், எல்லாமே லிரிக்ஸ் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். டைமிங் வேற கொஞ்சம் டைம் லெஸ்ஸா கொடுத்துருப்பாங்க. அப்போ அவருக்கு தகுந்தாப்புல நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹெவியா அப்படியே வந்தா கூட தப்பு தப்பா பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அவரை வந்து பர்ஃபெக்ஷன் பண்ணுவேன் நான். அவருக்கு தெரியும் பாபு கூட அண்ணன் என்ன அப்படி எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு. அது அவர் ஒத்துக்கணும் இல்லையா? பாபு தானே என் கூட இது கோழி கூவுது அண்ணன்ல இருந்து பண்ணிட்டு எவ்வளவு பாட்டு கம்ஃபர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சாங் நான் ஆடல பாபு ஆட வைங்க சொல்லக்கூடிய சொல்லிடுவார். சோலோஸ் அவர் நிறைய படங்கள் சோலோஸ் எல்லாம் அவர் படத்துல எல்லாம் வந்து அவர் பாக்குற மாதிரி இருக்கும், நான் ஆடிடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேர்ல அந்த பாரிமல பெய்யா அந்த சாங் மாதிரி 2 பேருக்கு பாத்தீங்கன்னா சாங் அது வந்து என் மேல போடாத பாபு அது வந்து அம்மாவும் அப்பாவும் ஆடி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டியா அவருக்கு நான் எடுக்கிற சாங்ஸ் நான் என்ன எடுப்பேன், என்ன பண்ணுவேன், எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும், பாபு தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த சாங் வந்து டெஃபினட்டா பிரபு சார்னா நான் யாருதா இருந்தாலும் கொஞ்சம் போயிடுவேன். ஏன்னா அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரையும் என் மேல ரொம்ப பிடிக்கும். அதனால